விவசாயிகளின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா திருத்துறைப்பூண்டியில் நாளை நடைபெறுகிறது. நம்மாழ்வாரால் தொடக்கி வைக்கப்பட்டு நெல் ஜெயராமனால் நடத்தப்பட்டு வந்த தேசிய நெல் திருவிழா நாளை முன்னோடி விவசாயிகளால் கோலாகலமாக நடைபெற உள்ளது. விழாவின் சிறப்பு அம்சங்கள் குறித்து நெல் ராஜு பேசியதை பார்க்கலாம். வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுக்கு தங்கள் அழைக்கிறதுக்காக தான் இந்த காணொலி. ஐயா நம்மாழ்வார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி ஜூலை நடைபெற இருக்கிறது. இந்த விழாவிற்கு அனைவரும் கலந்து கொள்கிற அவசியம் வேணும். காரணம் என்னன்னா, நம்ம நன்றில்லாத ஒரு உணவையும் நோயில்லாத ஒரு தலைமுறையையும் உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துல தான் இந்த நெல் திருவிழா ஆரம்பிக்கப்பட்டது. 2006ஆம் ஆண்டு வெறும் 100 நபர்களை மட்டுமே வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த விழா இன்னைக்கு 10,000 விவசாயிகள் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா மேலும் சிறப்பு சேர்க்கும் விதமாக 200 வகையான பாரம்பரிய நெல் கண்காட்சிகள் இடம்பெற இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் விற்பனை அரங்குகள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே பாரம்பரிய உணவுகளை சமைக்கப்பட்ட உணவுகளும் இந்த முறையும் வழங்க இருக்கிறோம். வருகிற விவசாயிகளுக்கு 2 கிலோ பாரம்பரிய விதை நெல் வழங்கல் நிகழ்ச்சியும் இந்த முறையும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. 20வது ஆண்டு தேசிய திருத்துறைப்பூண்டி நெல் திருவிழா ஐயா நம்மாழ்வார் அவர்களாலும் நெல் ஜெயராமன் அவர்களாலும் தொடங்கப்பட்ட திருவிழா. தமிழ்நாட்டில் 500க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் ரகங்களை பராமரித்து நடத்தக்கூடிய திருவிழா. இங்கு பாரம்பரிய நெல் ரகங்கள் வித்துக்கள் மட்டும் இல்லாமல் அந்த ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஒரு வித்தாகவும் இந்த திருவிழா நடைபெறுகிறது. உதாரணத்திற்கு 9 ஆண்டுகளாகவே நானும் அந்த திருவிழாவில் போனதிலிருந்து இதுவரைக்கும் மருத்துவமனைக்கு போகவே இல்லை. ஒரு கொரோனா ஊசி கூட போடலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்தனையை விதைச்சது அந்த நெல் திருவிழா தான். கிட்டத்தட்ட என்னை மாதிரி ஏராளமானோர் அங்க ஒன்று கூடுவாங்க. கைதுக்கு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி சிந்தனைகளை விதைச்சு ஆரோக்கியமான சமுதாயத்தை ஒன்று சேர்த்து உருவாக்கக்கூடிய திருவிழாவும் இந்த நெல் திருவிழா தான்.